வெல்கம் டு ஹோம் மேக்கர் சமையல். நம்ம இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக பால் காய்ச்சி அண்ட் பூஸ்ட் ஏதோ ஒரு ட்ரிங்க் வந்து காலையில் குடித்ததை வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டே வந்து எனர்ஜிட்டிக்காகவே இருக்கும். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட்டும் ஒரு கப்பில் காஃபி வந்து போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே குடிக்க வேண்டாம், காஃபி டீ அந்த மாதிரி சொல்லி அப்படின்னு நினைப்பேன். பட் இருந்தாலும் அது குடிக்காமலும் இருக்க முடியாது இல்லையா? காலையில் வந்து குடித்தா தான் அன்றைக்கி டேவை வந்து நல்லா பிரிஸ்காகவே இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கம் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை அண்ட் கார சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி ஐடியா இருக்குது. கார சட்னி வந்து எப்படி நல்லா டேஸ்ட்டாக வைக்கலான்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன், மறக்காமல் பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா கார தோசை மாதிரி தோசை மேலேயும் அப்ளை பண்ணி சாப்பிடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? கார சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் இது வந்து ஃப்ரை பண்ணும் போதே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி தனித்தனியாக சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி பெரிய சைஸில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்க தானே போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பெரிய சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்பவே வந்து வதங்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க, கொஞ்சம் லேசாக வதங்குச்சுன்னா ஓகே. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட புளி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால தக்காளியோட குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குக் ஆகலை, பார்த்தாலே தெரியுது பாருங்கள். லேசாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு சேர்க்குறேன். இதே குவான்டிட்டி வந்து நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா 1 ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்க அப்படின்னா உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து உருட்டி போட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரமும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி கார சட்னி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கியாச்சு. நம்ம வந்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் கெட்டியாக வேணுன்னா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் சேர்க்கல. நான் அரைச்சி வச்சுருக்க சட்னியை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டான கார சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பிடிக்கும், எங்கள் வீட்லேயும் கூட. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தோசை மேலேயும் நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். கிச்சன் கண்டெய்னர்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா? அதோட ரிவ்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்ல போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ரூ. 462. 12 பீஸ் வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்க கிளாஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். நல்லா சூப்பராக இருக்குது. கீழே போட்டால் கூட உடையில, அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து மசாலா பொருள் இந்த மாதிரி பருப்பு, கொள்ளு, கருப்பு கவுனி அரிசி, மூக்கடலை, பச்சை பயிறு சொல்லி என்கிட்ட இருக்க பொருளெல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் 2 பாட்டில் வந்து எம்டியாக வச்சுருக்கேன். சர்க்கரையும் மிளகாத்தூளும் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யூஸ்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். இது
உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. மீஷோ ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்கா என்னன்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல. இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்ட்ராங்காக நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே அழகாக இருக்குது. உங்கள் கிச்சனை நீங்கள் இன்னும் அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம், எப்படி இருக்குமோ என்னமோன்னு சொல்லி தான் நானே ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதோட ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ்லி சூப்பர்னு தான் சொல்லணும். பேக் சைட்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, கொட்டி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூடி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லூஸ் ஆகி கலண்டு கீழே விழும் அப்படின்லாம் இல்லை. கீழே விழுந்தாலும் அப்படியே தான் இருக்குது. கீழே வந்து கொட்டலை எதுவும், நல்லாயிருக்கு. நீங்கள் அப்படி டேமேஜ் வந்துடுச்சு அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன் போடலாம். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் சில்லி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். நம்ம கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக அதே டேஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக செய்யலாம். சில்லி சிக்கன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.